நார்த் ஜோன்ல வந்து லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சேத்ரா தான். 46 ஏக்கர்ஸ் நம்ம போட்டிருக்கோம், 903 யூனிட்ஸ் போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஆன் சிபிஆர்ஆர் ஹைவேல இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா NH16, ஸோ கொல்கத்தா ஹைவே. ஸோ ரெண்டு பக்கமும் ஹைவேக்கு நடுவில் தான் நம்மளோட ப்ராஜெக்ட் இருக்கு. ₹1 சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரைஸ்ல இந்த லொகேஷன்ல எங்களை தவிர G2 தவிர யாருமே பிளாட் பண்ணல. 3 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்ல 1890 நான் கொடுக்குற பிரைஸுக்கு யாராவது வந்து ஒரு பிளாட்டட் டெவலப்பர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ப்ரூவ் பண்ணால் என்னோட பிளாட்டை நான் ₹1 தரேன். இது வந்து இட்ஸ் அ ஓப்பன் சேலஞ்ச். ஸோ G2 குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம போடுற ரோட் ஃபார்மேஷன் பண்ணி பில்லர் போட்டு அதுக்கப்புறம் WSP மெட்டல் 40 மெட்டல் போட்டு காம்பாக்ஷன் ஒர்க் பண்ணி இல்லைன்னா ட்ராக் கோட் இல்லைனா RSI கோட் போட்டு அதுக்கப்புறம் பிட்டமினஸ் மெக்கண்டம் போட்டு அதுக்கப்புறம் பிட்டமினஸ் காங்கிரீட் போட்டு அதுக்கப்புறம் தெர்மோபிளாஸ்ட் தெர்மோஸ்டட் இதெல்லாம் போட்டு தான் ஒரு ரோடாவே ஃபார்ம் ஆகுது. பிடிச்ச மாதிரி இடம் கிடைச்சது. 2 ஃபிளாட் வாங்கியிருக்கோம் பக்கத்துல. பெஸ்ட் பிரைஸ்ல கிடைச்சிருக்கு. Even in phase 3 we booked one more plot. We are going to register. Congratulations. G2 already have a brand value. வந்த உடனே பார்த்த உடனே பிடிச்சது. அத ஒரு பிளாட் புக் பண்ணிடலாம் அப்படிட்டு. அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம். திஸ் இஸ் மீ தீப்ஷி பிளஸிங். நம்ம எல்லாருமே வந்துட்டு கேள்விப்பட்ட ஒரு பேர் தான் G2. பிராண்டிங்ஸாக இருக்கட்டும், மேத்ஸாக இருக்கட்டும், நிறைய இடத்துல பார்த்துருப்போம். G2 காரனோடையில் ஒரு புது ப்ராஜெக்ட் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க, க்ஷேத்ரா. எஸ், ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு நிறைய விஷயங்கள் இந்த ப்ராஜெக்ட் பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்டோட கிராண்ட் லான்ச்சு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து நிறைய ஸ்பெஷல் ப்ரைஸஸ் இருக்குது. இதோட சேல்ஸ் டீமாக இருக்கட்டும், வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும், இந்த ப்ராஜெக்ட் பற்றி நிறைய விஷயம் நம்மளோட ஷேர் பண்ணிக்கிறாங்க. இந்த ஈவெண்ட் எப்படி போகுது, என்னெல்லாம் அவங்க ஃபீட்பேக்ஸ் கொடுக்குறாங்க, இங்கே பர்ச்சேஸ் பண்ண கிளைண்ட்ஸ் என்னெல்லாம் விஷயங்கள் சொல்கிறாங்கன்ற கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. G2 ப்ராஜெக்ட்ஸ் க்ஷேத்ராவோட சேல்ஸ் ஹெட் தனசேகர் சார் தான் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். நீங்க சொல்லுங்க, ஒரு பிராண்ட் வந்துட்டு இவ்வளோ தூரம் ஃபாஸ்ட்டாக வளருதுன்னா அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். நீங்க கூட இருந்து பார்த்தவங்க இல்லைங்களா? ஸோ வாட் யூ திங்க் இஸ் த பெஸ்ட் ரீசன்? ஸோ G2 வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்கன்றதுக்கு மெயின் ரீசன் ட்ரஸ்ட் தான். ஸோ ஏன் ட்ரஸ்ட் அதை பில்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளோட எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் நாங்கள் ஒரு ப்ராஜெக்டும் லான்ச் பண்ணும்போது என்னென்னா மார்க்கெட் ப்ரைஸை விட நம்ம வந்து ரொம்ப கம்பேரிட்டிவ்லி கம்மியாக கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் G2 க்ஷேத்ரா எடுத்துட்டிங்கன்னா 100% அப்ரிசியேஷனோட தான் நம்மளோட ப்ராப்பர்ட்டியே நம்ம வந்து லேண்டே கொடுக்குறோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து எக்ஸாம்பிளாக நிறைய எடுத்துக்கலாம். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஸ்ரீபெரும்புதூர் சரௌண்டிங்கில் நீங்கள் சிம்ஃபோனி எடுத்துட்டிங்கன்னா 1,999 நம்ம ப்ரைஸ் லான்ச் பண்ணோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது 4,000 4,500 மேலே போயிருச்சு. எவ்வளோ இயர் கேப்ல? 2 இயர்ஸ். 2 இயர்ஸ். அதே மாதிரி நீங்கள் ஊரப்பாக்கம்ல வந்து ப்ராஜெக்ட் போட்டிருந்தோம். அதனோட லான்ச்சிங் ப்ரைஸும் இப்போதைக்கு இருக்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் மேலே போயிருச்சு. அதே மாதிரி ECR OMR இது மாதிரி எக்ஸாம்பிள் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, G2 ட்ரஸ்ட் வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவாலிட்டின்னு ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்குமே இருக்கும். G2 ட்ரஸ்ட், ஆனால் G2 கீழே நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ நீங்கள் இப்போ ஸ்பெஷலாக வந்துட்டு க்ஷேத்ரா என்ற ப்ராஜெக்டை ஹெட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இதோட இந்த 10 விஷயங்களை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்டை சூஸ் பண்ணனா என்ன மாதிரி ஒரு 10 விஷயங்களை லிஸ்ட் அவுட் பண்ணுவீங்க? ஓகே, இப்போ நீங்கள் நார்த் ஜோன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது க்ஷேத்ரா தான். ஸோ இப்போ இது வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆன் சிபிஆர்ஆர் ஹைவேல இருக்கு. ஆன் சிபிஆர்ஆர் ரோட ஆன் டச் ரோட். ஸோ அது வந்து கனெக்டிவிட்டி தான் நம்மளோட 60 feet ரோட் கனெக்டிவிட்டியா வருது. ஸோ ஆன் ஹைவே. அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா NH16, ஸோ கொல்கத்தா ஹைவே. ஸோ ரெண்டு பக்கமும் ஹைவேக்கு நடுவில் தான் நம்மளோட ப்ராஜெக்ட் இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏன் நம்ம ஹைவே வந்து இவ்வளவு பாயிண்ட் அவுட் பண்ணி நம்ம சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி இருந்த ஹைவே பாருங்க, சென்னை பைபாஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சென்னை பைபாஸோட ஸோ எந்த ப்ராஜெக்ட் வந்து அந்த ஹைவேவோட சிட்டி ஓரியன்டா இருக்கோ அங்கே வந்து வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ சென்னை பைபாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இந்த பக்கம் வந்து மதுரை வாயில் நெற்குன்றம் அங்கே வந்து ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். when you compare with காட்டுப்பாக்கமோ இல்லை வந்து ஐயப்பந்தாங்களோ பார்த்தீங்கன்னா அதை பார்க்கறத விட நீங்கள் இந்த பக்கம் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். சிட்டி ஓரியன்டாக அந்த ஹைவே இருக்கிறது அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அவுட்டர் ரிங் ரோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவுட்டர் ரிங் ரோடு வந்து பூந்தமல்லி, திருவேற்காடு, மாநகரம் இந்த ப்ரைஸை விட நசரத்பேட் இந்த பக்கம் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ எங்கே ஹைவே வருதோ ஹைவேவோட சிட்டி ஓரியன்டாக போகிற இடம் வந்து க்ரோயிங்காக இருக்கும். ஸோ நம்மளோட இது வந்து பார்த்தீங்கன்னா சிபிஆர்ஆர் ரோட்டில் ஆன் டச்சில் இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் வந்து சிட்டி ஓரியன்டாக வருது.
ஸோ பைபாஸ்க்கு இந்த பக்கமா வருது. ஸோ சிட்டி ஓரியன்டா வரும்போது கண்டிப்பா வேல்யூ ஆஃப் த வேல்யூ ப்ராஜெக்ட் இருக்கும். ஏன்னா செகண்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மார்க்கெட் பிரைஸ் அப்படின்றது இங்க வந்து 4000 ரூபாங்கிறது மினிமம். ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஸ்கொயர் ஃபீட் வந்து 4000 ரூபாங்கிறது மினிமம். பிளஸ் பிஹெச்சி எல்லாருமே நிறைய போடுறாங்க அந்த மாதிரி. ஆமா, நீங்க சொன்னீங்க அப்ரிசியேஷன் இதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு இடத்த பார்க்கும்போது கனெக்டிவிட்டி ரொம்ப முக்கியமான விஷயமா சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருந்து ஏர்போர்ட்ஸா இருக்கட்டும், மெட்ரோஸா இருக்கட்டும், பஸ் ஸ்டாப்ஸா இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி கனெக்டிவிட்டி எந்த அளவுக்கு இங்க ஆக்சசபிளா இருக்கு? நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயத்துல இருந்தே வரேன். சிபிஆர் ரிங் ரோடு, நம்ம ஆன் சிபிஆர் ரிங் ரோடுன்னு சொல்றாங்க. இது வந்து சென்னை பெரிஃபரல் ரிங் ரோடுன்னு சொல்லுவாங்க. 133 கிலோமீட்டர்ஸ். எண்ணூர் போர்ட்ல இருந்து மகாபலிபுரம் பூஞ்சேரி வரைக்கும் அந்த ரோட் டிராவல் ஆகுது. ஸோ இது மட்டும் டிராவல் ஆகல, இது கூட வந்து சித்தூர் டு தச்சூர் ஹைவேவும் இதோட கனெக்ட் ஆகுது. நாட் ஓன்லி சிபிஆர் ரிங் ரோட், அது அடுத்த கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா மெட்ரோ. இப்போ மாதாவரம் டு சிறுசேரியோட கனெக்டிவிட்டி இருக்குங்களா, அது காரிடர் 3 காரிடர் 5 அப்படின்னு சொல்லி 2 இது சொல்லுவாங்க. ஸோ அதனோட கனெக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டோல்கேட் வரைக்கும் அப்கமிங் ப்ரொபோசல்ல இருக்கு. ஸோ வந்து இது என்னன்னா ஆக்சுவலா வந்து இந்த கனெக்டிவிட்டி வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா ஐடி டு ஐடி கனெக்ட் பண்றதுக்கான பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ மாதாவரம்ல ஆல்ரெடி வந்து டெக் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. 150 ஏக்கர்ஸ்ல வந்து பிளான் பண்ணிருக்காங்க. ஸோ மெட்ரோ கனெக்டிவிட்டி இருக்கு, ரயில்வே கனெக்டிவிட்டி இருக்கு, பைபாஸ் கனெக்டிவிட்டி இருக்கு, இந்த பக்கமும் பைபாஸ் கனெக்டிவிட்டி இருக்கு, அவுட்டர் ரிங் ரோட் போனாலும் அவுட்டர் ரிங் ரோட கனெக்டிவிட்டி இருக்கு. இப்போ நம்ம ஒரு கனெக்டிவிட்டி அப்படின்னு சொன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இந்த ஹைவே எடுத்துட்டீங்கன்னா NH16 சொல்லுவாங்க. சோ இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோட்ல நீங்க நெம்மிச்சேரியோட ரைட் எடுத்தீங்கன்னா NH716 சொல்லுவாங்க. சோ அந்த NH716 வந்து இந்த அவுட்டர் ரிங் ரோட்ல இருந்து கனெக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா NH48 பெங்களூர் ஹைவே. சோ பெங்களூர் ஹைவே கனெக்ட் ஆகும். அதுக்கு அடுத்து NH32 வரகடம் அந்த இது இருக்கு. சோ அதுக்கப்புறமா அப்படியே நம்ம வந்து டுவர்ட்ஸ் நம்ம GST எல்லாமே எல்லா ரோட்ஸுமே கனெக்ட் ஆகும். இந்த சிபிஆர் ரோட் பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஹைவேவும் கனெக்ட் பண்ணும், OMR, ECR, GST எல்லாத்தையுமே கனெக்டிவிட்டிக்கு ப்ராப்ளமே இல்ல, எந்த விதமான இதுவும் இல்ல. ஓகே. சோ வந்து அடுத்த ஒரு விஷயம் வந்துட்டு இது சொன்னீங்க, இட்ஸ் ரெசிடென்ஸ் தான் நிறைய பேர் இந்த இடத்துல வந்துட்டு வீடு வாங்க போறாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பக்கத்துல வந்துட்டு ஸ்கூல்ஸ் இருக்கணும், காலேஜஸ் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப முக்கியமா ஃபேமிலிஸ் பார்ப்பாங்க. ஸோ இங்க நியர்பைல வந்துட்டு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குங்களா? நிறையவே இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு. இப்போ நீங்க சிபிஎஸ்சி ஓரியன்டா போறீங்கனாலும் இருக்கு, எல்லா விதமான சிலபஸ் ஓரியன்டாவும் ஸ்கூல்ஸ் வந்து இங்க நியர்பை நிறைய இருக்கு. ஸோ டான் பாஸ்கோ எடுத்துக்கலாம், இல்லைன்னா வந்து கிறிஸ்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூல் எடுத்துக்கலாம். நீங்க வந்து இப்போ இன்ஜினியரிங் காலேஜ் பாத்தீங்கன்னா RMK இருக்கு, இல்ல TJS இருக்கு, இல்ல நீங்க மெடிக்கல் காலேஜ் பாத்தீங்கன்னா வெல்ஸ் மெடிக்கல் காலேஜ் இருக்கு. இங்க இருந்து ஜஸ்ட் அடுத்த ரைட் எடுத்தீங்கன்னா வெல்ஸ் மெடிக்கல் காலேஜ் வந்துரும். அது டோல்கேட்லாம் முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா வெங்கடேஸ்வரா இது இருக்கு. சோ எல்லா விதமான ஸ்கூல்ஸ், காலேஜஸ், எல்லா கேட்டகரியான எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸும் வந்து வெரி நியர் டு அவர் சைட். வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் செல் பண்ணும்போது பிளக் அண்ட் ப்ளே ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் பார்த்தேன். ஸோ அதோட அர்த்தம் என்னதுங்க? வந்து பாத்தீங்கன்னா பிளக் அண்ட் பிளேல EB மெயின், ஸோ வாட்டர் சோர்ஸ் மெயின். இப்போ ஒரு கிளைண்ட் வராங்க, இங்க வாட்டர் எப்படி இருக்கணும்னு செக் பண்றாங்கன்னா ஆல்ரெடி நாங்க போர் போட்டு நாங்க வாட்டர் வந்து செக் காமிக்கிறோம். எல்லா பக்கத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாவே கிரீனரி, ட்ரீஸ், பிளான்ஸ் எல்லாமே வச்சிருக்கோம். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஸ்ட்ரீட்டுக்கு போனாலும் வாட்டர் எப்படி இருக்குங்கிறத அவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி. ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரோடுமே வந்து பாத்தீங்கன்னா ஹைவேக்கு ஈக்குவலா போறோம். மெயினான கான்செப்ட் அதுதான். ஸ்வீட். ஸோ வந்துட்டு ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா ரெடி டு மூவ் ப்ராஜெக்ட்னு சொல்லலாம். ஸோ நீங்க வந்து வீடு கட்டினா போதும், அதுக்கான எல்லா அம்யூனிட்டிஸும் நீங்க வந்துட்டு ப்ரொவைட் பண்றீங்க. வீடு கட்டுறதுக்கே உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வேணும்னா நாங்களே வந்து பாத்தீங்கன்னா பிரிக் அண்ட் போல்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நம்ம வந்து கொலாபரேட் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா லான்ச் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்ரெஸ்டா இருக்காங்க, உடனே வீடு கட்ட போறாங்க அப்படின்னா டிசைன் ஒர்க்ஸ் வந்து ஃப்ரீயாவே கிடைக்கும் அட் பிரசன்ட். ஸோ அது ஆப்ஷனாக இப்போ கொடுத்துருக்கோம். அப் டு 5 lakhs வந்து டிஸ்கவுண்ட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே. ஒவ்வொரு வில்லா பிளாட்ஸ்க்கு வந்து 5 lakhs வரைக்கும் டிஸ்கவுண்ட். அப் டு 5 lakhs அவங்க எப்படி எடுக்கறாங்கன்றத பேஸ் பண்ணி. ஸோ அது பத்தி பிரீஃப் வேணும்னா டைரக்டா நம்மளோட டீம் இருக்காங்க. ஸோ அவங்களும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீங்க சொன்னீங்க இந்த கம்யூனிட்டி வந்துட்டு கிட்டத்தட்ட 46 ஏக்கர்ஸ் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கம்யூனிட்டின்னு உள்ள வந்துட்டாலே நம்ம நிறைய விஷயங்கள் எதிர்பார்ப்போம். பசங்க விளையாடுறதுக்கு பிளே ஏரியாவா இருக்கட்டும். ஸோ அம்யூனிட்டிஸ் வைஸ் என்ன மாதிரி அம்யூனிட்டிஸ் நீங்க ப்ரொவைட் பண்றீங்க? அதுதான் முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம ஃபேஸ் 1 உள்ள வரும்போதே நம்ம இப்போ லைவ்ல இருக்கிறதே உங்களுக்கு பாஸ்கெட் பால் கோர்ட், நெட் கிரிக்கெட் எல்லாமே இருக்கும். ஸோ சில்ட்ரன்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபுல்லாவே அம்யூனிட்டிஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்கோம். ஒரு பார்க் அப்படிங்கிறது நம்ம ஒரே இடத்துல மட்டும் கொடுக்காம நம்மளோட ஃபேஸ் வந்து நம்ம 4 ஃபேஸா பண்ணியிருக்கோம். ஸோ 4 எல்லா இடத்துலயுமே நம்மளோட பார்க்ஸ் இருக்கும். ஸோ சவுத் சைட்லயும் இருக்கும், ஈஸ்ட் சைட்லயும் இருக்கும், வெஸ்ட் சைட்லயும் இருக்கும், அந்த மாதிரி வந்து நார்த் சைட்லயும் இருக்கும். ஸோ 70+ அம்யூனிட்டிஸ் அது உள்ள வர மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே. என்ன மாதிரி பிளாட் சைஸஸ்ல இருக்கு, என்ன மாதிரி பிரைஸ் ரேஞ்சஸ்ல இருந்து இங்க ஸ்டார்ட் ஆகுது? நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 645 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து நமக்கு பிளாட் ஸ்டார்ட் ஆகுது. சோ வந்து உங்களுக்கு வந்து 3200 300 வரைக்கும் நம்ம கிட்ட வந்து பிளாட்ஸ் அவைலபிள் இருக்கு. சோ எல்லா கேட்டகரியிலும் இப்போ மினிமம் நீங்க வந்து பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா 14 lakhsல இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. சோ எல்லா கேட்டகரி பீப்புள்ஸும் இங்க வாங்கலாம். சோ அந்த மாதிரி ஈவன் 14ல இருந்து அப் டு வந்து நம்ம 80-90 lakhs வரைக்கும் நம்ம கிட்ட வந்து பிளாட் அவைலபிள் இருக்கு. ஓகே ஃபைன். சோ பொதுவா வந்துட்டு not everyone will be able to do one time payment.
பேமெண்ட் இல்லைங்களா? நிறைய பேர் வந்துட்டு மிடில் கிளாஸ் பீப்புளாக இருக்கட்டும், நானே இருக்கட்டும் வந்துட்டு லோன் ஃபெசிலிட்டிஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே லோன் ஃபெசிலிட்டிஸ் எந்த அளவுக்கு இருக்கு பிளாட்ஸ் வாங்க? லோன் ஃபெசிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் வந்து நீங்க டிசைட் பண்றதா பேங்க். நாங்க எல்லா பேங்க் கூடமே நம்ம டைப் இருப்போம். ஓ ஓகே, எல்லா பேங்க் கூடமே டைப் இருப்போம். நமக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து இந்த பேங்க்ல தான் இந்த பேங்க்ல தான் பண்ணணும், அந்த பேங்க்ல தான் பண்ணணும், அந்த கிரைட்டீரியா எல்லாம் கிடையாது. டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களோட லோன் எலிஜிபிலிட்டி. உங்களுக்கு என்ன இது இருக்கு, உங்களோட ஏஜ் ஃபேக்டர் இருந்தா சில பேங்க்ல வந்து கொஞ்சம் ஏஜ் அதிகமா அந்த இது ப்ராசஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ தட் உங்களுக்கு லோன் பொறுத்த வரைக்கும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ எந்த பேங்க்ல சூட் ஆகும்னு சொல்லிட்டு தனியா எங்க ஜி ஸ்கொயர்ல பேங்கிங் டீமே தனியா வச்சிருக்கோம். ஸோ அவங்க டைரக்டா வந்து பேங்கரோட இன்டராக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ அது பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதை பத்தி நீங்க ஒரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. பாக்குற ஆடியன்ஸ் வந்துட்டு க்ஷேத்ரால ஒரு பிளாட் புக் பண்ணணும்னா யாரை காண்டாக்ட் பண்ணணும்? வாட் இஸ் த ப்ரொசீஜர்? அதுல ஒன்றும் இல்லை, நம்மளோட வெப்சைட் நீங்க போயிட்டு இல்லை வெப்சைட்லயே இல்லை ஆன்லைன்லயோ நீங்க வந்து ஜஸ்ட் வந்து நீங்க அந்த நம்பருக்கு டயல் பண்ணாலே உங்களுக்கு கேப் விசிட்டே கொடுப்பாங்க. ஸோ கேப் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. நீங்க டைரக்டா சைட்டுக்கு வரலாம். ஆர் நீங்க சைட்டுக்கு வரதுக்கு டைம் இல்லை அப்படின்னா கூட நீங்க ஆன்லைன்ல கூட நீங்க வந்து பிளாட் சூஸ் பண்ணலாம். அதுக்கான விர்ச்சுவல் டூரும் நாங்க பண்ணி தரலாம். ஸோ விர்ச்சுவல் டூர் மூலமாவும் நீங்க வந்து பிளாட்டை புக் பண்ணலாம். ஆர் அதர்வைஸ் உங்களுக்கு டைம் இருக்குன்ற பட்சத்தில் நீங்க டைரக்டா வரலாம். எல்லாமே நீங்க லைவ்ல பார்த்துட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த பிளாட் கிட்ட போயிட்டு நம்ம பார்த்து பேசிட்டு கூட நம்ம வந்து அந்த புக்கிங் அட்வான்ஸ் நம்ம கொடுத்து நம்ம வந்து பிளாக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சு சென்னையில் இருக்கிறவங்க மட்டும் கிடையாது, ஃபாரின் அப்ராட்ல இருக்கிறவங்களுக்கு கூட வர்ச்சுவல் டூர் மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஈஸியா பண்ணி கொடுக்குறீங்க நீங்க இதுல. நம்ம பொதுவாக வந்துட்டு நம்ம மக்களுக்கு ஒரு மென்டாலிட்டி என்னன்னா, எந்த ஒரு விஷயத்த வாங்கணும்னாலே குவாலிட்டியா வாங்கணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. நம்ம ஜி ஸ்கொயரோட குவாலிட்டி பத்தி சொல்லுங்க. ஸோ ஜி ஸ்கொயரோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா, நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், நம்ம போடுற ரோட் ஃபார்மேஷன் பண்ணி ஹில் எடுத்து போட்டு அதுக்கப்புறம் WSP மெட்டல் 40 மெட்டல் போட்டு காம்பாக்ஷன் ஒர்க் பண்ணி வெட் மிக்ஸ் போட்டு காம்பாக்ஷன் ஒர்க் பண்ணி இல்லைன்னா ட்ராக் கோட் இல்லை RSI கோட் போட்டு அதுக்கப்புறம் பிட்டமினஸ் மெக்கண்டம் போட்டு அதுக்கப்புறம் பிட்டமினஸ் காங்கிரீட் போட்டு அதுக்கப்புறம் தெர்மோபிளாஸ்ட் தெர்மோஸ்டட் இதெல்லாம் போட்டு தான் ஒரு ரோடாவே ஃபார்ம் ஆகுது. எஸ் சார், தேங்க்யூ ஸோ மச். என்னோட எல்லா கேள்விக்கும் உட்காந்து ரொம்ப பொறுமையா மட்டும் இல்லாம ரொம்ப இன் டெப்த்தாவும் பதில் கொடுத்தீங்க. இட் வாஸ் சோ லவ்லி மீட்டிங் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. ஜி ஸ்கொயரோட வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் சேல்ஸ் சுரேஷ் அவர்கள் நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காரு. வணக்கம் சார். சொன்ன மாதிரி ஜி ஸ்கொயருக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. ஸோ அது வந்துட்டு க்ஷேத்ரா இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரீசெண்ட் ப்ராஜெக்ட். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்கும்ல, க்ஷேத்ராக்கு வந்துட்டு இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி லேண்ட்ஸை பார்க்க போறோம்ட்டு, அப்போ நீங்க எதெல்லாம் மைண்ட்ல வச்சு இந்த லேண்டை சூஸ் பண்ணிருப்பீங்க? பொதுவாகவே ஜி ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா க்ஷேத்ரா மட்டும் இல்லை, எங்களோட எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே நாங்கள் வந்து கொஞ்சம் விஷனரியாக தான் பார்ப்போம். எப்படின்னா, இப்போ இந்த CPRR ரோடு இப்போ வந்து டெவலப்மெண்ட் இருக்கு. நாங்கள் வந்து இந்த லேண்ட் அக்வயர் பண்ணுறதுக்கு முன்னாடியே we know that CPRR is going to come அண்ட் தச்சூர் கோட் ரோட்ல இருந்து 6 லேன் ஒன்று வரப்போகுது. இது எல்லாமே வந்து நாங்கள் பிளான் பண்ணி தான் இந்த லொகேஷனை செலக்ட் பண்றோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த லொகேஷன்ல இந்த பிரைஸ் நான் கொடுக்கற போது எந்த எந்த பில்டர்ஸ் கிட்டயும் வந்து இந்த பிரைஸ் கிடையாது, இந்த ஏரியாலே கிடையாது. See, we have taken about 7 to 8 காம்படிட்டர் அனாலிசிஸ் எடுத்து என்ன பிரைஸ் போடுறாங்க, நாங்க அந்த பிரைஸை எப்படி காம்படிட்டிவா கொடுக்க முடியும் அப்படிங்கறதுதான் நாங்க இந்த பிரைஸ் போட்டுக்கோம், which is 50% lesser than the market price. ஸோ பொதுவா வந்துட்டு நான் சின்ன வயசுல இருக்கும்போதுல இருந்து இப்போ வரைக்கும் ஒருத்தவங்க நிலத்தை வாங்குறாங்கன்னா அந்த பஞ்சாயத்து இல்லாம யாருமே வாங்கினதே கிடையாது. ஏதோ ஒரு மத டாக்குமெண்டா இருக்கட்டும், கிளியர் டைட்டிலா இருக்கட்டும், இல்லை வந்துட்டு ரெரா அப்ரூவலா இருக்கட்டும், இந்த மாதிரி வந்துட்டு அவங்க வாங்கும்போது வாங்கிடுறாங்க, விற்கும் போது பார்த்தாதான் இல்லையே மத டாக்குமெண்ட் கரெக்டாக 1008 பிரச்சனை வருது. அந்த மாதிரி கேள்விகளுக்குலாம் ஜி ஸ்கொயர்ல பிளாட் வாங்குறவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பதில் இருக்கு? ஜி ஸ்கொயருக்கு பிளாட் வாங்க வர்றவங்க அவங்க வர்றதுக்கு முதல் காரணமே இந்த பிரச்சனை தான். இது மத்த இடத்துல சரியில்லை, மத்த இடத்துல நம்பி வாங்க முடியலங்கிற அந்த கான்செப்ட் தான். ஜி ஸ்கொயர் போனா எல்லாமே கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில வராங்க. அந்த நம்பிக்கையை காப்பாத்துற மாதிரி தான் கிளியர் டைட்டில். You can underline this, clear title. நீங்க என்னதான் வந்து எத்தனை அட்வொகேட் கிட்ட போய் பார்த்தாலும் நாங்களே ஸ்க்ரூட்டனி பண்ணி தான் அதை எடுக்கிறோம். நாங்க ஸ்க்ரூட்டனி பண்ணி எனக்கு SBIல இருந்து மத்த கம்பெனில இருந்து மத்த பேங்க்ஸ் எனக்கு லோன் ப்ரொவைட் பண்றாங்கன்னா it is only because of my title is very clear. Unless until the title is clear, we don't aggregate land at all. So you can rest assured, மக்களுக்கு சொல்றேன், rest assured, நம்பிக்கையோட வந்து நீங்க இடம் வாங்கணும்னா நாங்க ஜி ஸ்கொயர்ல தான் வாங்கணும். இது நான் சொல்றது இல்ல, வாங்கின மக்கள் சொல்ற விஷயம். அழகான ஒரு விஷயம் பார்த்தேன், 1 rupee சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பார்த்தேன். எனக்கே ரொம்ப கியூரியஸா இருந்துச்சு. சொல்லுங்க, வாட் இஸ் திஸ் 1 ரூபாய் சேலஞ்ச்? திஸ் 1 rupee சேலஞ்ச் அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப நான் ஏற்கனவே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், இந்த பிரைஸ்ல இந்த லொகேஷன்ல எங்களை தவிர ஜி ஸ்கொயரை தவிர யாருமே பிளாட் பண்ணல இந்த ஏரியால. I'll tell you, ஒரு 3 kilometers ரேடியஸ்ல இந்த பிரைஸுக்கு which is 1890 நான் கொடுக்குற பிரைஸுக்கு யாராவது வந்து ஒரு பிளாட்டட் டெவலப்பர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ப்ரூவ் பண்ணால் என்னோட பிளாட்டை நான் 1 ரூபாய்க்கு தரேன். ஐ எம் கிவிங் இட் அட் 1 rupee per plot.
இது வந்து இட்ஸ் அ ஓப்பன் சேலஞ்ச் ஐ எம் கிவிங். ஏன்னா we are very confident that we are the best in 4 kilometers radius on pricing. Yes, so with us we have Mr. Phillips, head of sales and G Square. Hi, வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எல்லாரும் சூப்பரா இருக்கு. வெல்கம் டு ஜி ஸ்கொயர் அட் கார்னோடை. ஒவ்வொரு ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணும்போது அந்த லேண்டை பார்க்கும்போது உங்களோட டாப் 5 செக் பாயிண்ட்ஸ் சில விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா? ஸோ என்னெல்லாம் விஷயங்கள் ரொம்ப மேஜரா பார்ப்பீங்க? ஸோ மெயினா பாத்தீங்கன்னா ஒன் இஸ் accessibility. Yeah. Is it near a highway, right? Is it what are the future growth potential? மூணாவது இன்னைக்கு பிரஸ் மீட்ல சார் சொன்ன மாதிரி social infrastructure. Yes. Schools, colleges, shopping facilities, hospitals, இதெல்லாமே இருக்கா இல்லையா? Now Kshetra பாத்தீங்கன்னா we have 2 highways nearby. One is the Chennai Kolkata highway, second CPR are upcoming, right? Portல இருந்து மகாபலிபுரம் வரைக்கும் வந்து போறது. So we are on the highway. Yes. Right? இதெல்லாம் major advantages. And upcoming families mostly first time home buyers ஒரு அபார்ட்மெண்ட் வாங்குறதோட ஒரு பிளாட் வாங்கி அதுல வீடு கட்டலாம். அண்ட் ஓன் பிளாட் இருந்ததுன்னா அதோட பிகெஸ்ட் அட்வான்டேஜ் உங்க நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு அதை கொடுக்கலாம். Pass it on to the generation. Generation and generation. Yes, so thank you so much Mr. Philip. I had a very nice time talking to you. உங்களோட நாலேஜ் வந்துட்டு டப்பு ஒரு 5 மினிட்ஸ்ல எந்த அளவுக்கு எங்களோட ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளவு பிரில்லியண்டா ஷேர் பண்ணீங்க. லவ்லி மீட்டிங் யூ. Thank you. Thank you. சொல்லுங்க, உங்களுக்கு ஜி ஸ்கொயர் பத்தி எப்படி தெரிய வந்துச்சு? ஜி ஸ்கொயர் பற்றி நாங்கள் வந்து ஃபுல்லாக அட்வர்டைஸ்மெண்ட் தான் மட்டும் இல்லாமல் நான் வந்து சில லேஅவுட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கிறேன். நான் இங்கே பஞ்சட்டி அந்த பக்கம் இடத்துல இருந்தேன். மெயின் ரோட்ல Oh, you also layouter. Okay. கிலோமீட்டர்ல வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். உள்ள பார்த்தா நல்லா இருக்குது. ஃபீச்சர்ஸ் என்ன பெரிஃபெரல் ரோடு வரப்போகுது அந்த பக்கம். இந்த ஜிஎன்டி ரோடு இருக்குது. எல்லாமே நல்லா ஃபீச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்லா இருக்குது. அதே சமயத்துல வீடு கட்டி வர்றது கூட நல்ல ஒரு சூழல் மாதிரி தெரிஞ்சது எனக்கு. ஹாப்பியா இருக்கீங்களா? பையன் ஹாப்பியா இருக்காங்களா? ஹாப்பி. நைஸ். சூப்பர். ஹை கிளாஸ் சொசைட்டியா இருக்கிற மாதிரி இருக்கும். டன். அந்த அளவுக்கு டெவலப் ஆகக்கூடிய ஒரு ஏரியா தான். சொல்லுங்க. ரெஃபர் பண்ணால ஃப்ரெண்டுனால ஓகே. வந்து பாத்தீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? ப்ரொபோசல் இருக்கு. எஸ். கேஷ் வந்துச்சுனா தப்புன்னு வாங்கிடுறதுதான்ல. That is very sweet. So first of all, congratulations. நீங்க கூட சீக்கிரமா வந்து ஜி ஸ்கொயர் பிளாட் வாங்கிட்டு ஒரு ஹவுஸ் ஓனரா ஆகுங்க. ஓகேங்களா? Thank you so much sir. Thank you. Okay, thank you. ஆக்சுவலி நான் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து தான் என்கொயரி பண்ணியிருந்தேன். Okay. ப்ரீ லான்ச்சிங் பீரியடே வந்து இங்க என்கொயரி பண்ணியிருந்தேன். இதுக்கு முன்னாடி பாஸ்ட் ஒரு 4 months ஐ வாஸ் லுக்கிங் டு பர்ச்சேஸ் a land. Oh, nice. நிறைய இடம் நான் என்கொயரி பண்ணியிருக்கேன். நிறைய இடம் ரிவ்யூ நான் நிறைய பார்த்துருக்கேன். இது என்னுடைய ஃபர்ஸ்ட் பர்ச்சேசிங். உண்மையாவே really very much happy with G Square. அண்ட் அவங்களுடைய எல்லா அந்த அமெனிட்டிஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் எல்லாமே ரொம்ப அமேசிங்காக இருக்குது. ஸோ டோட்டலி வி இம்ப்ரெஸ்ட் அ லாட் த வே அப்ரோச்சஸ் அண்ட் ட்ரீட்டிங் அஸ். கம்பேரிட்டிவ் டு த ப்ரைஸ் ஃப்ரம் த அதர் plots வந்து இது ரொம்ப நல்லா இருக்கு, அஃபோர்டபுளா இருக்கு to us. So thank you G Square for this. Very first of all congratulations. இவ்ளோ டீடைல்ஸ் ஓட இவ்ளோ ஹாப்பினஸ் ஓட உங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது. Even in phase 3 we booked one more plot. We are going to register. Congratulations. அதான் சூப்பர். கலக்குங்க. Thank you. Thank you. மேம் நீங்க சொல்லுங்க. So what is your favorite thing about this project? பிடிச்ச மாதிரி இடம் கிடைச்சது. Yes. ஸோ 2 ஃபிளாட் வாங்கியிருக்கோம் பக்கத்துல. Okay. ஸோ தட்ஸ் It is happy. பெஸ்ட் பிரைஸ்ல கிடைச்சிருக்கு. ஜி ஸ்கொயர் ஆல்ரெடி ஹேவ் a brand value. Yes. எல்லாத்தையும் பார்த்திருக்கேன். வந்த உடனே பார்த்த உடனே பிடிச்சது. அப்ப இந்த மாதிரிலாம் இல்ல. Okay. இப்போ பார்த்தா நல்ல டெவலப்மெண்ட். அத ஒரு பிளாட் புக் பண்ணிடலாம் அப்படிட்டு பண்ணிட்டீங்க. வெரி ஹாப்பி. உங்களுக்கு இந்த பர்టిక్యులர் ப்ராஜெக்ட்ல ரொம்ப பிடிச்ச அம்யூனிட்டிஸ்னா என்னன்னு சொல்வீங்க நீங்க? அம்யூனிட்டிஸ்னா ஆக்சஸபிள் தான். இங்க வந்து நியர்பை இல்லைங்களா, இங்க ஆக்சஸபிள் இருக்கு. இந்த பைபாஸ் வந்து ஆக்சஸபிள் இருக்கு. ஓகே. சோ அதனால ஜி ஸ்கொயர் ஆல்வேஸ் a brand. வெரி ஸ்வீட். எல்லாமே பண்ணி தராங்க. சோ அதனால just became ஸ்வீட். உங்க நம்ம ஃபேவரட் சேஃபா திங் இருக்கலாம். இல்ல சேஃப்டி இஸ் தி ஃபர்ஸ்ட் திங். ஓகே ஸ்வீட். அதனால நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ப்ராப்ளமும் இருக்காது. அவ்வளவுதான். ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி ப்ராப்பர்ட்டி நினைக்கிறேன். சோ உங்களுக்கு கூட என்னோட வாழ்த்துக்கள். ஆல் தி வெரி பெஸ்ட். Thank you so much. Thank you.